வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். கனவில் சாமி வந்தால் என்ன பலன், அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு, கவலை இதெல்லாம் இந்த கனவு பற்றி தான். என் கனவில் இந்த சாமி வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சில நேரம் சிலருடைய தவறுகளை சுட்டி காட்டவும் இந்த கடவுள்கள் வராங்க. நமக்கு மனசில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கடவுள்கள் நமக்கு உணர்த்துகிற விஷயங்களும் இருக்குது. இதை பற்றி ரகசியம்தான் நம்ம பேச போகிறோம். இரவு தூக்கத்தில் நம்ம காண்ற கனவு வெறும் கற்பனையோ அல்லது கனவோ கிடையாது. கடவுள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ரகசிய செய்தி அல்லது குறிப்பாக கூட இருக்கலாம். உங்கள் கனவில் ஒரு தெய்வம் வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறியை உங்களுக்கு தெரிவிக்க வருது. அதனால தான் இந்த கடவுள்களுக்கும் உங்கள் கனவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னேன். சரி, எந்த சாமி வந்தால் என்ன பலன் அப்படின்றத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். கனவில் தெய்வங்க பொதுவாக வந்துச்சுன்னாலே நமக்கு சுப காரியம் நடக்கிறதுக்கு அறிகுறி. உங்கள் ஆழ் மனசில் நேர்மறை எண்ணம், உங்கள் மனசில் ரொம்ப நாள் இருக்க ஆசை உருவம் பெற்று வர்றது தான் இந்த கடவுளோட வருகை. இது ஆன்மீக நூல்கள்லாம் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. எந்த தெய்வம் வந்தால் என்ன பலன், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உங்கள் கனவில் விநாயகர் வந்தார்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்க போகிறீங்க, புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. அது எதுக்கும் தடை இல்லாமல் வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் உதவுவேன் அப்படின்னு நம்ம விநாயகர் சொல்லாமல் சொல்கிறாருங்க. சிவபெருமானோ அல்லது லிங்கமோ உங்கள் கனவில் வந்துச்சுன்னா மிக மிக பெரிய சந்தோஷம், விசேஷமானது. இது உங்கள் கர்ம வினையை நீக்கி மன அமைதி கிடைக்கிறதுக்கு சொல்கிற ஒரு ரகசியமான விஷயந்தான் இந்த சிவனும் லிங்கமும். அதே சிவன் தியான நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஞானத்தையும் அருளையும் கொடுப்பேன் அப்படின்றது அந்த தியான நிலையில் இருக்க ஈசன் சொல்கிற விஷயம். சரி, முருகன் வேல் ஏந்திய தரிசனம் கிடைத்தால் உங்களுக்கு இருக்கிற பகைவர்கள் தொல்லை, எதிரி தொல்லை எதுவாக இருந்தாலும், இல்லை நீண்ட நாள் நீங்கள் நினச்ச ஒரு கோரிக்கைக்கு தடங்கள் இருந்தால் கூட அதை தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு அந்த செயலை நீங்கள் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றும். சரிங்க, பெண் தெய்வம், அம்மன் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் கண்டிப்பாக இந்த சாந்தமான அம்மனோ அல்லது பெண் தெய்வமோ உங்களை பார்த்தா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியோ அல்லது திருமணமோ இல்லை ரொம்ப நாள் பிறக்காத குழந்தை பாக்கியமோ கிடைக்கும். அதே போல் மகாலட்சுமி வந்தால் செல்வம் பெருகும். பெருமாள் வந்தால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கும். கிருஷ்ணர் வந்தால் உங்கள் கனவில் கண்டிப்பாக இந்த கிருஷ்ணரால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் சந்தோஷமும் மன அமைதியும் ஒரு விதமான மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணர் அப்படி தானே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் இருப்பார். இதனால் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். சில விசித்திரமான கனவுகளும் ரகசியங்களும். சாமி சிலையாக வருதுங்க என் கனவில், குலதெய்வம் வருது, இல்லை நான் விரும்பி கும்பிட்ற பெருமாள் சிலையாக வருது. நான் சொன்னதெல்லாம் உங்கள் கூட பேசுகிற மாதிரி இருந்தால் சிலை வடிவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்த வருது. நீங்கள் ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் பாக்கி வச்சுருக்கீங்க, அதை சொல்கிறதுக்கு வருது. அதே இறைவன் பேசுகிறது போல கனவில் வந்தால் நீங்கள் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு இறைவன் சம்மதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு பொருள். இப்போ இந்த நல்ல விஷயமெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே சாமி கோபமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு பெண் தெய்வமோ அல்லது உங்களுக்கு பிரியமான தெய்வமோ கோபமாக வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு மனசுக்கு ஒத்துக்கலை, பிடிக்கலை. நீ இதை செஞ்சிருக்கவே கூடாது, நீ செஞ்சது தப்பு, நீ ஏன் இப்படி பண்ண, நான் உன்னை நினச்சது வேறு ஆனால் நீ பண்ணது. நம்ம எப்படி உரிமைப்பட்ட இடத்துல கோவப்படுவோம், அந்த மாதிரி அது கோவப்படும். நீங்கள் ஒருத்தரை ஏமாத்தினா, இல்லை நீ அந்த மாதிரி மனுஷன் கிடையாது, நீ செஞ்சிட்ட, என்னால் அதை ஏற்றுக்க முடியல, சாமி கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கோவப்பட்டு உங்ககிட்ட வரும். அந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் தான் திருத்தணும். ஒருவேளை யாருக்காவது துரோகம் பண்ணிங்கன்னா அதை உடனே போய் நிவர்த்தி பண்ணுங்க. யார் மனசையாவது நோகடிச்சா மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் அந்த கடவுளுக்கு பிடிக்காத விஷயம். இன்னும் சில பயங்கரமான கனவுகள் வந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். நல்ல கனவாக இருந்தால் அதை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் மனசில் வச்சுக்கோங்க, அப்போ நிச்சயம் நடக்கும். அதே போல் கெட்ட கனவாக இருந்துச்சுன்னா, ஏன் நல்ல கனவாக இருந்துச்சுன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. என்னென்னா, கடவுள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கிட்டேயும் கடவுளே என்கிட்ட சொல்லிச்சினோம்னா எதிராளியுடைய ஆற்றல் அதை அழிக்க வைக்கும். உனக்கு கடவுள் சொல்லிச்சா அது எப்படி நடக்கும் அப்படின்ற எதிர்ப்பான விஷயந்தான் வரும். அதனால தான் சொல்லக்கூடாது. அதே கெட்ட விஷயம் ஏதாவது கனவுல வந்தாலோ இல்லை உங்களை பார்த்து கோபப்பட்டாலோ இதுக்கு பிராயச்சித்தம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கனவை பார்த்து நடுங்காதீங்க. பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்கு பிராயச்சித்தம் தேடுங்க. ஆனால் நீங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சிருங்க. அப்போவே அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. தீய கனவோ பயமுறுத்துகிற கனவோ இருந்தால் காலையில் எழுந்ததும் குளிச்சிருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட முன்னாடி ஒரு அகல் விளக்கு, அது அவ்வளோ சக்தி பவர், அதை ஏற்றிட்டு மனசார வேண்டிக்கிட்டு, இந்த கனவு எனக்கு இப்படி வந்தது, அது மாத்திரம் நடந்துடக்கூடாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் கனவில் எந்த சாமி வருது அப்படின்றது இல்லைங்க, உங்களுக்கு அடிக்கடி வர்ற விசித்திரமான கனவு தான் இது. அதுவும் இல்லாமல் ஒரு வேளை சிலை ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை கூப்பிடுது, அந்த கோவிலுக்கு உங்களை அழைக்குது, வர சொல்லுதுன்னு அர்த்தம். கனவு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆழ் மனசில் இருக்கிற விஷயம் தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மூலியமாகவே தான் உங்களுக்கு உணர்த்தும். அல்லது உங்களுக்கு மனுஷனுங்களை பிடிக்கும்னா அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் மனசார உங்களுக்கு வாழ்த்தும். ஆனால் நீங்கள் அந்த கனவுகளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளியாட்கள்கிட்ட எனக்கும் அந்த கடவுளுக்கும் நல்ல சம்பந்தம் இருக்குது, நான் இன்றைக்கி பண்ண விஷயம் சரிதான் அப்படின்னு வாதாடக்கூடாது. நிச்சயமாக மனசாட்சி இருக்கிறவன் அதை கண்டிப்பாக செய்ய மாட்டான். தப்புன்னு அந்த கடவுள் முன்னாடி கண்ணை மூடி உட்காரும்போதே உங்ககிட்ட இந்த விஷயம் தப்பு அப்படின்றத கடவுள் உணர்த்துதுன்னா நீங்கள் அதையும் மறித்து நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு என் கடவுள் சொல்லுதுன்னீங்கன்னா அந்த கடவுளுக்கு பிடிக்காது. நம்ம உண்மையாக நடக்க வேண்டிய ஒரே விஷயம் கடவுள் முன்னாடி தான். அதையும் நம்ம திருச்சி தவறாக சொன்னோம்னா கடவுள் ஏற்றுக்காது. அதை நீ உணர்றதுக்காக தான் கடவுள் கோபப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்காத சில தவறுகளை உங்கள் முன்னாடியே நிகழ்த்தி காமிக்கும். கடவுள் விஷயத்தில் விளையாடக்கூடாது. நம்ம தவறாக இருந்தால் உண்மையாக ஒத்துக்கணும், இல்லை தெரியாமல் செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும், இல்லை செஞ்சது தப்புன்னு கடவுள் சொன்னால் செஞ்சவங்களுக்கு போய் மன்னிப்பு கேளுங்க. தப்பே கிடையாதுங்க. கடவுள் நம்மளுக்கு வாழறதுக்கு வழி சொல்லுது. நம்ம அதையும் மீறி நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக இது உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் கடவுள் கிட்டையே நிற்காது. உங்களை அது நம்ம எப்படி ஒருத்தரை பிடிக்கலைன்னா தள்ளி வைக்கிறோமோ உங்களுக்கு எந்த வித நல்ல விஷயமும் எடுத்து கொடுக்காது, சொல்லாது, அனுமதி கொடுக்காது. இதை நீங்கள் உணர்ந்துட்டா நிச்சயமாக யாருடைய வாழ்க்கையும் துன்புறுத்த மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையிலே 1000 பிரச்சனை இருக்குது, அதை நம்ம ரசித்து கவனித்தாலே புரியும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் வாழ்க்கையை நம்ம எதுக்கு பெருசாக அதை யோசிக்கணும்? இதுலேயே நம்ம அந்த ஆட்களை பெரிய ஆட்களாக ஆக்கி விடுறோம். இது தேவையான்னு யோசித்து பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் எந்த சாமி வந்துச்சு, அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வேறு என்ன பதிவுகள் உங்களுக்கு தேவைன்றதையும் சொல்லுங்கள். எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசையோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் உங்களுக்கான பதிவை உடனே போடுறேன். நன்றி. என்னோட எழுத்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.